நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சம்மதம். அவள் அப்பாவை நானே கேட்குறேன், என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா தம்பி? ஜாக்லின், பிரேம் ஓகே பொசிஷன் வரீங்களா? டே கதிர், அவங்க ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறான். மேம் கொஞ்சம் ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. டேய் ஒழுங்கா பண்ண சொல்லுடா. மேம் இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சும்மா சொல்ல வேண்டியது. அங்கேருந்து சொல்ல என்ன வேணா வாய்க்கலையே, வந்து பண்ணாதானே தெரியும். இப்போ ஓகே. டே கதிர், போஸ் சொல்லு. ப்ரோ, கார்ல பெட்ரோல் இல்ல. நானும் கதிரும் போய் வாங்கிட்டு வந்துடுறோம். நீங்க வேணா வெயிட் பண்றீங்களா? ப்ரோ கதிர் இருக்கட்டும், நான் வரேன். இல்ல ப்ரோ, நீங்க இங்க இருங்க, நானும் ஒன்று போயிட்டு வந்துடுறோம். டேய் வாடா. மற்றபடி ஃபோட்டோஸ்லாம் ஓகே தானே? ம் ஓகே தான். ஓகே தானே? ஹே, அதான் ஓகே சொல்லிட்டீங்களா, அப்புறம் எதுக்கு பார்க்குறீங்க? நீங்கள் மட்டும்தான் சும்மா சொல்வீங்களா? ஏன் நாங்கள் சொல்ல மாட்டோமா? கேமரா கொடுங்க. அண்ட் ஜாக்லின், சாரி இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கட்ட கற்றுக்கோங்க. பிகாஸ் எல்லா ஷூட்டுக்கும் ட்ரேபிஸ்ட் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இந்த ஷூட் மாதிரி. ஸோ உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். யா புரியுது. அண்ட் நான் கேட்கணும்னு நினச்சேன், அது எப்படி கரெக்டாக வந்து ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணீங்க? ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோ? என் அம்மா மோஸ்ட்டாக சாரி தான் கட்டுவாங்க. அவங்க ஃப்ளீட் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அதை பார்த்து அப்படியே கற்றுக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு ஓகேனா சென்னை போனதுக்கப்புறம் நான் உங்கள் அம்மா கிட்டேயே சாரி கட்ட கற்றுக்குறேனே, என்ன சொல்கிறீங்க? யூஆர் டூ லேட். எங்கள் அம்மா என்னை விட்டு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. ஓ, ஐ எம் சாரி. ஏ இட்ஸ் ஓகே. ஸ்டெவன், சாரியில் எனக்கு நீங்கள் எந்த கலர் ப்ரிஃபர் பண்ணுவீங்க? உங்கள் ஸ்கின் டோனுக்கு நீங்கள் லைட் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். லைக் எல்லோ, அது உங்கள் லுக்கை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணும். பேக் ட்ராப்ஸ்க்கும் செட் ஆகும். ஏங்க அதுக்குன்னு சும்மா சும்மா அதே யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நிமிஷம். என்னப்பா? பாப்பா, தம்பி அவங்ககிட்ட இருக்கு. ஆமாம், இப்போ என்ன அதுக்கு? இப்போ அடுத்து எங்கே படம் படிக்கிறீங்க? இப்போ எதுக்கு உனக்கு அதெல்லாம்? சொல்லுமா. இங்கே முடிச்சிட்டோம். இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க கோவில் கிட்ட தான் எடுக்க போகிறாங்க. ஹலோ ஹலோ, பெட்ரோல் ரெடி, போலாமா? தம்பி தம்பி, கதிர், நீ எல்லாம் போய் செட் பண்ணு, நான் வந்துடுறேன். சரிண்ணா. நீங்க வாங்க, நம்ம போலாம். நீங்கள் என்ன சார் இங்கே? தம்பி உங்க கூட கொஞ்சம் தனியாக பேசணும். சொல்லுங்கள் சார். நீங்கள் கேட்ட மாதிரி பொண்ணு இருக்கு. அப்படியா? காட்டுங்க. பேர் ஜெகதாம்பாள். ஃபேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கா. சென்னையில் மாடலிங் பண்ணுறா.
அம்மா இல்லை, அப்பா மட்டும்தான். அப்பாவுக்கு ரொம்ப செல்லம். நீங்கள் நல்லா பார்த்துப்பீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு சம்மதம். அவள் அப்பாவை நானே கேட்குறேன். என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா தம்பி? சார் அது வந்து எனக்கு தெரியும்ப்பா, உனக்கும் ஜெகதாம்பாக்கும் ஒத்தே வராது. நீங்கள் 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுப்பீங்கன்னு. என் பொண்ணு இந்த மாடலிங் வரும்போது எல்லாரும் அவளை விடாத, பொண்ணு நாசமாக போயிடுவா, அவளுக்கு மாப்பிள்ளையே கிடைக்காதுன்னு. யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு நான் அவளை தடுக்கல. அதே போல் என் பொண்ணும் எந்த தப்பான வழிக்கும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா. அதை இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கா. அதே மாதிரி இந்த ஊர்க்காரங்க சொன்ன மாதிரி என் பொண்ணு கல்யாணம் ஆகாது தான். ஏன்னா அவங்களுக்கு இந்த மாடலிங் புரிஞ்சுக்க அளவுக்கு மனப்பக்குவம் இல்லை. அன்னைக்கு நீங்கள் கிராமத்து பொண்ணு வந்தாலும் பரவாயில்ல, யாரையும் நம்பாம அவளே சம்பாதிக்கணும்னு அன்னைக்கு முடிவு பண்ணப்பா. என் பொண்ணுக்கு ஒன்றை மாதிரி ஒருத்தந்தான் மாப்பிள்ளைய வரணும்னு. அது மட்டும் இல்லை, 2 பேரும் ஒரே துறையில் இருக்கீங்க, ஒருத்தர் ஒத்தாசையாகவே இருக்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது சார். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஊருக்கு போய் பொறுமையாக யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுப்பா. ப்ரோ எல்லாம் ரெடி, நீங்கள் வந்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோ நான் வந்துடுறேன். ஓகே. சாரி சார், தப்பா எடுத்துக்காதீங்க, வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே தம்பி, நீங்கள் பாருங்க, நான் வரேன். ஜாக்லின், உங்களுக்கு பேக் லைட் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஃபேவர் பண்ணிக்கோங்க. ஜாக்லின் போஸ். அவள் அப்பாவை நானே கேட்குறேன். என் பொண்ணை கட்டிக்கிறீங்களா தம்பி? ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை. ஓகே ஓகே, போகலாம். ஹே, நீ என்னடி பண்றீங்க? ஊருக்கு போறவள வந்து பார்க்க வேணாமா? அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வருவியோ? அதெல்லாம் சீக்கிரம் வருவா. என்னப்பா இது? உனக்கு பிடிச்ச நாட்டுக்கோழி தூக்குமா? அப்பா, இது எப்படி நாங்க கொண்டு போக முடியும்? அதெல்லாம் கொண்டு போகலாம், இருக்கமா தான் முடியிருக்கேன். வீட்டுக்கு எடுத்து பண்ணி சூடு பண்ணி சாப்பிடு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாத, உடம்புக்கு நல்லது இல்லை. சரி ஓகே, நீ கிளம்பு, நான் போறேன். சரி, பார்த்து போயிட்டு வாமா. ஹே, வரேன்டி. பார்த்து போயிட்டு வா. சரி. நேரம் கிடைக்கும்போது மறக்காம ஃபோன் கண்டிப்பா பண்ணு. கண்டிப்பா. பாய். நான் முன்னாடி உட்காந்துக்கிறேண்ணா, ஏன்டா? பின்னாடி கால் இடிக்குதுண்ணா. சரி, போய் உட்காரு போ.
என்ன ப்ரோ கண்ணாடியை பார்த்து சிரிக்கிறீங்க? ஏய் மேட்டிக்கில் பெட்ரோல் லீக் ஆகுதா பாரு. என்னது? ஏய்ரா உனக்கு போய்ட்டு வந்து பேமெண்ட் தரேன். ப்ரோ ப்ரோ இருங்க ப்ரோ, நானும் வரேன். சாரி. இட்ஸ் ஓகே. ஜாக்லின் ஒரு நிமிஷம். ஐம் ரியலி சாரி ஃபார் வாட் ஹேப்பன்ட். நீங்கள் மட்டும் இல்லை, நானும் உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஐ எம் சாரி. இப்போ ஆல் ஓகே இல்லை? இந்த வில்லேஜ் ட்ரிப் ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுல்ல? ஆமாம் ஆமாம். எனக்கு ஆல் இன் ஆல் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்புறம் அந்த மேரேஜ் புரோக்கர் இந்த ஜென்ரேஷனில் கூட எப்படிலாம் இருக்காங்க பார்த்தீங்களா? பார்த்தேன். அவர் உங்களுக்கு ஃபோட்டோஸ் காட்டுறதும் நீங்கள் அந்த பொண்ணுங்களை பற்றி விசாரிக்கிறதும் ஏதாச்சும் ஓகே ஆச்சா? அதை பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்த ஜெகதாம்மா. வாட்? உங்கள் அப்பா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. இன்னும் ஏன் இந்த ட்ராமாஸ்லாம்? இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன் ஃபார் மீ. வெயிட், ஃபைன் ஃபார் யூ? கோயிலில் உங்கள் அப்பா என்னை பார்க்க வந்தார்ல, அப்போ அவர் உன் ஃபோட்டோ தான் எனக்கு காட்டினாரு. அவர் சொன்னப்போ தான் எனக்கே தெரிஞ்சுது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா குவாலிட்டிஸும் உங்ககிட்ட இருக்கு. ஒரு நிமிஷம் இங்கே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியுது. நம்ம பாஸ்டில் நடந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வச்சு இது எப்படி பாசிபிள் ஆகும் தானே? டோன்ட் வரி, we can make this work. ஒரு நிமிஷம் நிப்பாட்றியா? விட்டா நீ இப்படி பேசிட்டே போற. நான் எப்பட உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்? லெட்ஸ் ட்ரை அண்ட் மேக் திஸ் ஒர்க் அவுட் எல்லாம் சொல்ற. ஃபர்ஸ்ட் யாரை கேட்டு நீங்க இந்த மேரேஜ் ப்ரப்போசலை இனிஷியேட் பண்ணீங்க? இல்லை உன் அப்பா தான். எங்க அப்பா தான் வயசானவர் ஏதோ தெரியாம பேசுறாருன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? படிச்சவன் தானே. சரி அது கூட விடு. எனக்கு ஒழுங்கா போஸ்ட் கொடுக்க தெரியல, லைட்க்கு ஃபேவர் பண்ணி நிக்க தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி இப்போ எந்த மூஞ்ச வச்சுட்டு என்கிட்ட வந்து இப்படி பேசுற? அண்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ண குவாலிட்டிஸ்லாம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அது கொஞ்சம் என்னன்னு சொல்றீங்களா? கேட்போம். நீ நல்லா படிச்சிருக்க, ஒர்க் பண்ற, யாரையும் டிபெண்ட் பண்ணாம இண்டிபெண்டா இருக்க. அண்ட் மோர் ஓவர் நம்ம ரெண்டு பேரும் ஒரே ஃபீல்ட். ஒரே ஃபீல்ட்ல இருக்கிறது முக்கியம் இல்ல ஸ்ரவன். ரெண்டு பேரோட மனசும் ஒத்து போகணும். நமக்கு அது ஒத்து போகல, போகவும் போகாது. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நம்ம எவ்வளோ சண்டை போட்டாலும் எனக்கு உன் மேல கொஞ்சமா மரியாதை இருந்துச்சு. ஆனா இப்ப அதுவும் இல்ல. இனிமே தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காத. ஃபீல் பண்ணாதீங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அவ சொல்றதும் கரெக்டு தானே ப்ரோ. கேர்ள்ஸ்லாம் கிளாஸ் மாதிரி ப்ரோ, பார்த்து ஹேண்டில் பண்ணணும். மிஸ் ஆச்சு கீழே விழுந்து நம்மளே குத்திரும். ம்